பாக்கியவான்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். விசுவாசிகளாகிய நமக்கு இந்த பூமியிலே பாடுகள் உண்டு. சில சமயங்களில் நம்முடைய பாடுகள் கடினமானதாக இருக்கும். சில சமயங்களில் நமக்கு லேசான பாடுகள் வரும். நிந்திக்கப்படுவது, நமக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகள் பேசப்படுவது ஆகியவையெல்லாம் லேசான பாடுகள். சில சமயங்களில் நாம் பாடுகளை அனுபவிக்கும் போது நமக்கு இரத்த சேதாரம் உண்டாகலாம், நாம் இரத்தம் சிந்த வேண்டியது வரலாம். இப்படியெல்லாம் கடினமான பாடுகள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்பட்டால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் நம்மேல் தங்கியிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவரே மகிமையுள்ள ஆவியானவராகவும் இருக்கிறார். அந்த ஆவியானவரே நம்மேல் தங்கியிருக்கிறார். நாம் பாடுகளை அனுபவிக்கும் போது பொறுமையோடு இருப்பதினாலும் சந்தோஷப்படுவதினாலும் தேவ ஆவியானவர் மகிமைப்படுகிறார். உலக பிரகாரமான ஜனங்கள் நமக்கு விரோதமாக பேசும்போது அவர்கள் நம்மேல் தங்கியிருக்கிற தேவனுடைய ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அவர்கள் நம்மை தூஷிக்கும் போது நம்மேல் தங்கியிருக்கிற மகிமையுள்ள ஆவியானவரை தூஷிக்கிறார்கள். நாம் தூஷிக்கப்படும் போது, நாம் பாடுகளை அனுபவிக்கும் போது நமக்குள் சந்தோஷம் நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷம் நிரம்பி வழிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மாலே மகிமைப்படுவார். தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் தங்கியிருக்கிறார். நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நம்மேல் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போய் விடுவதில்லை. அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவர். நமக்கு உபத்திரவங்கள் வந்தாலும் அவற்றை பொறுமையோடும் சந்தோஷத்தோடும் தாங்கிக் கொள்ளும் போது நம்மேல் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மாலே மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்மை நிந்திக்கிறவர்களாலே நம்மேல் தங்கியிருக்கிற மகிமையுள்ள ஆவியானவர் தூஷிக்கப்படுகிறார். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்படும் போது சோர்ந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய ஆவியானவர் நம்மாலே மகிமைப்படுவார் என்பதை தியானித்து நம்முடைய உபத்திரவங்களையும் வேதனைகளையும் பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாக இருப்பதினால் சந்தோஷப்பட வேண்டும்.